அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக ரயில்வே கேட் பூட்டப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் சாலையை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், எதனால் ரயில்வே கேட் இவ்வளவு நேரம் மூடப்பட்டிருக்கிறது? அங்கு ரயில் ஒன்று நிற்பதாக தகவல் வந்திருக்கிறது. எதனால் ரயில் நீண்ட நேரமாக அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது? விவரம் என்ன? பாலசுப்ரமணியம், திருவண்ணாமலை பொறுத்தவரை தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பல்வேறு வகையான மக்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் வந்த வண்ணம் உள்ளார்கள். இந்நிலையில் இன்று காலை தினமும் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக திருப்பதி செல்லக்கூடிய ரயில் ஒன்று இன்று காலை திருவண்ணாமலை அடுத்த 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவலூர்பேட்டை ரயில்வே கேட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ரயிலானது 30 நிமிடமாக இருந்த நிலையில் அப்பகுதியில் இருக்கும் மக்கள் இன்றைக்கு அந்த ரயிலை கடந்து போக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று அரசாங்க தேர்வு நடக்கக்கூடிய நிலையில் மாணவர்களும் ரயில்வே கேட்டில் ஆபத்தான முறையில் கடந்து செல்கிறார்கள். இந்நிலையில் அந்த பகுதிவாழ் மக்கள் அந்த ரயில்வே கேட்டில் இருக்கும் ரயில்வே கீப்பரிடம் ஏன் இதுபோல் இருக்கிறது என்று கேட்டதற்கு அந்த ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியமாக பதில் சொன்னதாக தெரிய வருகிறது. பாலசுப்ரமணியம், இது குறித்து ரயில்வே அதிகாரிகளுடன் ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பு கொண்டு கேட்டபோது சிக்னல் கோளாறு சிறிது நேரம் ஏற்பட்டிருந்தது, அதனால்தான் தாமதம் என்று கூறினார்கள். திருவண்ணாமலை அவலூர்பேட்டையில் சிக்னல் கோளாறு காரணமாக நீண்ட நேரமாக ரயில் ஒன்று நின்றிருக்கிறது. இதனால் ரயில்வே கேட்டை கடக்க முடியாமல் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். பிரச்சனை சரி செய்யப்பட்டு தற்போது மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகேஷ்.